வணக்கம் நண்பர்களே. 2 நாளைக்கு முன்னாடி நான் திருச்சியில் ஒரு நாடகத்துக்காக போயிருந்தேன். அப்போது நண்பர்களோட காலையில் ஒரு 6 மணிக்கு அப்படியே சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சத்திரம் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போனோம். அங்கே சத்திரம் பஸ் ஸ்டாண்டு எதிர்க்க ஒரு குளம் ஒன்று இருக்குது திருச்சியில். அந்த குளத்து பக்கத்தில் நின்று பார்த்தா அந்த மலைக்கோட்டை ஃபுல் வியூ நல்லா தெரிஞ்சுது. அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் காலையில் அங்கே போயிருந்தோம். ஒரு 6 மணிக்கு நானும் என்னுடைய 2 நண்பர்களும் சேர்ந்து அங்கே போயிருந்தோம். அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே போகிற வர மக்கள் எல்லாம் அந்த பக்கத்தில் ஒரு மரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்தை பார்த்து இப்படி வணங்கிக்கிட்டு இருந்தாங்க. நான் என்ன இவங்க வெறும் மரத்தை பார்த்து வணங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்டால் அப்போ தான் காட்டினாங்க, அந்த மரத்து மேலே 2 கருடன்கள் தினமும் காலையிலையும் சாயந்தரமும் வருமா. இது ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கான். இது நான் கேள்விப்படாத விஷயமா இருந்தது. நானும் அந்த கருடன்களை பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது தான் இந்த கருடன் யார், கருடத்தாழ்வார் யார், இப்படிலாம் யோசனை வந்தது. கருடன் மகாவிஷ்ணுவோட வாகனம் இல்லையா? அப்போது கருடனுக்கு ஒரு கதை இருக்கணுமே, அது என்ன கதை அப்படின்னு யோசனை வந்தது. அப்படி உருவானது தான் இந்த எபிசோட். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பிரம்மனுடைய மகனான தட்ச பிரஜாபதி அப்படிங்கிறவருக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்குது. இங்கே தான் கருடனுடைய கதை ஆரம்பமாகுது. இந்த இரட்டை பிறவிகளில் ரெண்டும் பெண் குழந்தைகள். அதில் மூத்தவ பேர் கத்ரு, இளையவ பேர் வினத்தா. கத்ரு லைட்டாக ஒரு சாம்பல் பூத்த நிறமாக இருப்பாள், அதனால அவளுக்கு பேர் கத்ரு. ஆனால் இந்த வினத்தா நல்ல வெண்மை நிறமான உடல்வாக உள்ளவ, அதனால் அவள் பேர் வினத்தா. ரெண்டாவது அவள் ரொம்ப வினயமாக நடந்துப்பா பெரியவங்க கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கத்ருங்கிறவர் ரொம்ப புத்திசாலி பொண்ணு. 2 பேருக்கும் குணங்கள் வேறு வேறு அப்படி இருக்காங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருடைய ஒற்றுமையை பார்த்துட்டு அவங்க அப்பா தட்ச பிரஜாபதி என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா, 2 பேரையும் ஒரே கணவனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கஷ்யப முனிவருக்கு இந்த 2 பெண்களையும் திருமணம் செஞ்சு கொடுக்குறாரு. இப்போ முனிவர்னு சொன்னோன்னா அவர் போய் எப்படி திருமணம் பண்ணிப்பார்? அவர் துறவி அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. அந்த காலத்தில் ரிஷிகள் நிறைய வாழ்ந்தாங்க. ரிஷிகள் இல்லற வாழ்க்கையில் தான் இருப்பாங்க. அவங்க ஒரு குடில் அமைச்சிக்குவாங்க காட்டுக்குள்ளே. அந்த குடிலில் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ரிஷி பத்தினிகள் இருப்பாங்க. அந்த ரிஷி பத்தினிகள் அவங்களுக்கு தேவையான பணிவிடைகள் செய்கிறதுக்காகவே அவங்கள வச்சுருப்பாங்க. அவங்க இல்லறத்துலேயும் இருப்பாங்க, அவங்க குழந்தைகள் பெற்றிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய கதைகள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவங்களும் குடும்ப வாழ்க்கையில் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க 2 பெண்களையும் அந்த கஷ்யப முனிவருக்கு இவர் திருமணம் செஞ்சு கொடுக்குறாரு. 2 பேரும் அவருடைய குடிலுக்கு போகிறாங்க. 2 பேருமே தன்னுடைய கணவனுக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்ல சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க அவரை. அவருக்கு என்னென்ன பணிவிடைகள் செய்யணுமோ எல்லாம் செஞ்சு அவரை ரொம்ப மகிழ்ச்சியாகவே வச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கஷ்யப முனிவருக்கு ஒரு நெடிய தவம் இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போது இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் ஒரு நெடும் பயணம் ஒன்று போகிறேன், ரொம்ப தூரத்தில் போய் நான் தவம் இருக்க போகிறேன், நான் திரும்பி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அந்த இடத்துக்கு உங்களை நான் கூட்டிகிட்டு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். இப்போ உங்களை விட்டு நான் பிரிகிற சூழ்நிலை இருக்குது கொஞ்ச நாளைக்கு. அதனால் உங்களுக்கு துணைக்கு குழந்தை இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி குழந்தை வேணும்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி நான் வரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கஷ்யப முனிவர் சொல்கிறாரு. இப்போ அப்போல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா, மனிதர்களுக்கு வேறு விலங்குகள் கூட குழந்தைகளாக பிறக்கிற வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கும். அப்போது பெரியவ கத்ரு என்ன கேட்குறா அப்படின்னா, என்னுடைய குழந்தைகளை பார்த்தா இந்த உலகமே அலறணும், பயப்படணும், அப்படி ஒரு குழந்தைகள் வேணும். அதே நேரத்தில் ஒரே ஒரு குழந்தைலாம் பத்தாது, எனக்கு 1000 குழந்தைகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதே நேரத்தில் நம்ம வினத்தா என்ன கேட்குறா, எனக்கு இந்த உலகத்திலேயே பெரிய பலசாலியாக என்னுடைய குழந்தைகள் இருக்கணும் அப்படின்னு. உனக்கு எத்தனை குழந்தை வேணும் அப்படின்னு. எனக்கு 2 குழந்தை வேணும் அப்படின்னு சொல்கிறா. உடனே அவரும் சரி வரம் கொடுக்குறாரு. அந்த வரத்தின்படி இவ 1000 முட்டைகள் இடுறா பெரியவ கத்ரு. 1000 முட்டைகள், பாம்பு முட்டைகள். பாம்பு தான் கேட்குறா அவள். கருநாகங்கள் பார்த்தா இந்த உலகமே பயப்படும், அதனால எனக்கு கருநாகங்கள் குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் கேட்டதுனால அவளுக்கு 1000 முட்டைகள் அவள் இடுறா. இவ இந்த மாதிரி உலகத்திலேயே பெரிய பலசாலி வேணும்னு கேட்டா இல்லையா, அதனால அவளுக்கு 2 முட்டைகள் அவள் இடுறா.
இந்த இவர் என்ன சொல்கிறாரு, இந்த இதை வந்து நீங்கள் பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னு அடைக்காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வரம் கொடுத்துட்டு அவர் கிளம்பி அவர் தவம் செய்கிறதுக்கு அவர் வெளியே போயிடுறாரு. இப்போ இவங்க 2 பேரும் இந்த முட்டைகளை பேணி காக்குறாங்க, அடை காக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கத்ருவோட 1000 முட்டைகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சீக்கிரமாகவே பொரிஞ்சு ஒவ்வொரு குழந்தையாக வெளியே ஆரம்பிக்குது, கருநாகங்கள் வெளியே ஆரம்பிக்குது. அந்த கருநாகங்கள் அப்படி ஒரு கருப்பு, அந்த நாகங்களை பார்த்தா எல்லாருமே பயந்து அலற அளவுக்கு கொடூரமான நாகங்களாக இந்த நாகங்கள் இருக்குது. அப்போது இந்த 2 முட்டைகள் அடக்க ஆரம்பித்தாலே அது ஒன்றுமே நடக்கலை, அப்படியே இருக்குது. இவளுக்கு என்ன, அக்காவுக்கு மட்டும் அக்காவோட முட்டைகள் எல்லாமே 1000 முட்டைகள் எல்லாமே சீக்கிரம் பொரிஞ்சிடுச்சு, நம்ம 2 முட்டை தான் வச்சுருக்கோம், அது புரியலையே இன்னும் அப்படின்னு இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவளால் பொறுமை இழந்து போய் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறா, ஒரு முட்டையை உடைச்சிடுவோம் அப்படின்னு உடச்சி பார்க்குறாங்க. உடச்சி பார்த்தா அதுக்குள்ளே இருந்து ஒரு பறவை. அந்த பறவை எப்படி இருந்ததுன்னா, அப்படியே ஒரு சூரியன் மாதிரி தகதகக்கிற ஒரு மேனியோட, அவ்வளோ அழகாக ஒரு பறவை, பலமான ரெக்கைகளோட ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பறவை, அவ்வளோ பலசாலியாக ஒரு பறவை. அந்த பறவை வந்து வெளியே வருது. ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து கால் இல்லை. அப்போது அந்த பிறந்த அந்த குழந்தை வந்து அம்மா கிட்ட கேட்குது, என்னம்மா இப்படி அவசரப்பட்டுட்ட, நான் முழுசாக வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடியே நீ என்னை வந்து வெளியே கொண்டு வந்துட்ட, இப்போ நான் கால் இல்லாமல் பிறந்துட்டேன், ஆனால் பலமான உடம்பு இருக்குது, பலமான இறக்கை இருக்குது, ஆனால் முகம் அவ்வளோ பிரகாசமாக இருக்குது, ஆனால் வந்து கால் இல்லை. இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த பையனால் நிற்க முடியாது, நடக்க முடியாது, அப்படியே உட்காந்தே இருக்கணும், இல்லை இறகு பெரிய இறகு இருக்கு இல்லையா, ஸோ பறக்கலாம். இந்த மாதிரி ஒரு நிலைமையில் என்னை கொண்டு வந்து விட்டுட்டியே, இது நீ எனக்கு பண்ண எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கொஞ்சம் சத்தம் போடுறான். சத்தம் போட்டுட்டு, இந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமாக நீ வந்து யாருக்காவது வாழ்க்கை பூரா அடிமையாகவே இருப்ப அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டு அப்படியே வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிடுறான். இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, என்ன இப்படி இவன் சொல்லிட்டு போயிட்டானே, நமக்கு போய் சாபம் கொடுத்துட்டானே, நம்ம யாருக்கு அடிமையாக போகிறோம், அதையாவது சொல்லிட்டு போகலாம், அதுவும் சொல்லாமல் அவன் பாட்டில் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப வருத்தத்தில் இருக்கா. அப்போது ஒரு நாள் வந்து அக்காவும் தங்கச்சியும் கடற்கரையில் அப்படி காலையில் உலா வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த காலை நேரத்தில் வானத்தில் ஒரு வெண்மையான குதிரை ஒன்று அப்படி கிராஸ் ஆகுது. அது வந்து இந்திரனுடைய குதிரை. இந்த ஐராவதம்ன்ற யானையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்திரனுடைய யானை. அது முழுக்க வெண்மை நிறத்தில் இருக்கிற ஒரு யானை அப்படின்னு சொல்லுவாங்க. வழக்கமாக யானைனாலே கரு நிறத்தில் தானே இருக்கும், ஆனால் இந்திரனுடைய ஐராவதம் வந்து வெண்மையாக இருக்கும்னு சொல்லுவாங்க, வெள்ளை யானைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த குதிரையும் வந்து முழுக்க பளீர்னு ஒரு வெண்மை நிறத்தோடு இருக்கிற ஒரு குதிரை. அந்த குதிரை அப்படியே கிராஸ் ஆகி போகுது. வழக்கமாக அவருக்கு வந்து இந்திரனுக்கு வந்து 4 குதிரை இருக்குன்னு சொல்லுவாங்க, 4 குதிரை புட்டின தேரில் தான் அவர் போவார். அதில் ஒரு குதிரை வந்து அப்படி கிராஸ் ஆகி அப்படி போகுது. வினதா பார்த்துட்டு கத்ருவை கூப்பிட்டு கேட்குறா, நீ அந்த குதிரையை பார்த்தியா, அவ்வளோ வெண்மையாக இருந்தது, நீ பார்த்தியா? அப்போ பார்க்குறதுக்குள்ளே அந்த குதிரை கிராஸ் ஆகி போயிடுச்சு. அப்போ கேட்குறா, உண்மையிலே நீ பார்த்தியா அந்த குதிரையை? ஆமாம் நான் பார்த்தேன், இவ்வளோ வெண்மையாக இருந்தது அப்படின்னு சொல்கிறா. அப்போ சொல்லும்போது, சரி குதிரை வெண்மையாக இருந்தது, ஓகே, அப்போ அதனுடைய வால் என்ன நிறத்தில் இருந்தது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, வாலும் வெண்மையாக தான் இருந்தது அப்படின்னு இவ சொல்கிறேன். ஏன்னா இவன் கன்ஃபார்மாக பார்த்தா வால் வெண்மையாக தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறா. சொன்னோன்னு இல்லை அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, என்ன தான் குதிரை என்ன நிறத்தில் இருந்தாலும், அது சாம்பல் கலரில் இருந்தாலும், இல்லை ப்ரௌனாக இருந்தாலும், இல்லை ஒயிட்டாக இருந்தாலும், எந்த கலரில் இருந்தாலும் அதனுடைய வால் மட்டும் எப்பவும் கருப்பாக தான் இருக்கும், ஏன்னா முடி தானே, அதனால் அது கருப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கத்ரு சொல்கிறா. அதுக்கு இவ இல்லை அது முழுக்க வெண்மையாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லி இவ வாதாட ஆரம்பிக்கிறா. அப்போது இவ சொல்கிறா, சரி நாளைக்கு இதே நேரத்துக்கு நாம் வருவோம், வந்து அந்த குதிரையை பார்ப்போம், அந்த குதிரையோட வால் கருமையாக இருந்துச்சுன்னா நீ எனக்கு அடிமையாயிடணும், சம்மதமா அப்படின்னு சொல்லி இவ கேட்குறா. கேட்டோடனே பையன் சாகம் விட்டுட்டு போனா இல்லையா, நீ அடிமையாயிடுவே அப்படின்னு அது நினைவு வருது. இருந்தாலும் இவ கன்ஃபார்மாக பார்த்தா அந்த குதிரை முழுக்க வெண்மையாக இருந்தது, அதனுடைய வாலும் வெண்மையாக தான் இருந்ததுங்கிறத 100% இவளுக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ நமக்கு கண்டிப்பாக வந்து தோக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் நம்ம ஜெயிக்க தான் போகிறோம் அப்படிங்கிற முடிவெடுத்து, சரி இந்த பந்தயத்துக்கு நான் ஒத்துக்கிறேன், ஒருவேளை அந்த குதிரையுடைய வால் வெண்மையாக இருந்தால் நீ எனக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறா. சரி நீ இவனை ஒத்துக்கிறா. மறுநாள் 2 பேரும் போகிறாங்க, போய் கடற்கரையில் உட்காந்து பார்க்குறாங்க, அந்த குதிரை கிராஸ் ஆகுது. ஆனால் அந்த குதிரை கிராஸ் ஆகும்போது அதனுடைய வால் வந்து கருப்பாக இருக்குது. இது எதனால் இப்படி கருப்பாச்சு? நேற்று வெள்ளையாக இருந்த வால் இன்றைக்கி அப்படி கருப்பாச்சு அப்படின்னா, ராத்திரி இவ என்ன பண்ணியிருக்கா, தன்னுடைய பாம்பு குழந்தைகள் இருக்குல்ல, கரு நாகங்கள், அந்த நாகங்கள் கிட்ட இந்த மாதிரி இந்த குதிரையை பற்றி கேட்குறேன், அந்த குதிரையோட வால் வெண்மையாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் கருமையாக இருக்கும்னு சொல்லி நான் சொல்லிட்டேன், அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வாலில் போய் நீங்கள் சுற்றிக்கோங்க, சுற்றிட்டா உங்கள் கலர் தான் தெரியும்,
அப்படின்னு சொல்லணும். இந்த 1000 நாகங்களும் அந்த குதிரையோட வாலில் அந்த குதிரைக்கே தெரியாமல் போய் அப்படியே ஒரு வால் முடியலையும் அப்படியே சுற்றி உட்காந்துக்குதுங்க. அதனால் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த வால் வந்து கருமை நிறமாக தெரிஞ்சது வினதாவுக்கு. வேறு வழியில் வினதா கத்ருவுக்கு அடிமையாக இருந்து சேவை செய்ய ஆரம்பிக்கிற அன்னையிலேருந்து. இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, நீ எவ்வளோ நாள் அடிமையாக இருக்கணும்னு 2 பேருமே காலக்கெடுலாம் எதுவுமே வச்சுக்கல. அதனால் வாழ்க்கை பூரா நீ எனக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு கத்ரு சொல்கிறான். கத்ரு மட்டும் இல்லை, கத்ருவோட அத்தனை குழந்தைகளுக்கும் இவ சேவகம் செய்ய ஆரம்பிக்கிறான். இப்படி சேவகம் செஞ்சுக்கிட்டு வாழ்க்கை ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது தினம் காலையில் போய் அந்த நம்ம வச்சுருக்க முட்டை என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு இவளுக்கு போய் வேலை செய்யலாம் ஆரம்பிச்சிடுவா. அந்த மாதிரி ஒரு நாள் போய் அந்த முட்டையை போய் பார்க்க போகிறா. அப்போ பார்க்கும்போது அந்த முட்டை பொரிஞ்சு அதிலிருந்து ஒரு பறவை வெளியே வருது. அந்த இதுக்கு முன்னாடி ஒரு பறவை வந்தது இல்லையா, அந்த பறவைக்கு பேர் வந்து அருணன். அந்த பறவைக்கு இந்த பேருக்கு வந்து கருடன் அப்படின்னு இவ பேர் வைக்கிறான். அந்த கருடன் எப்படி இருக்குது அப்படின்னா, அவ்வளோ பலசாலி. அதனுடைய இறக்கை வந்து அவ்வளோ ஒரு பெரிய இறக்கை. அது பார்த்தாலே ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு அழகு. அதே மாதிரி தேஜஸான உடல் வாகு, கட்டுமஸ்தான உடம்பு, அதனுடைய பலம்னா அப்படி ஒரு பலம். அந்த மாதிரி ஒரு கருடனுடைய உருவ அமைப்பு இருக்குது. அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. அந்த முகத்தில் அந்த கண்ணில் வந்து அவ்வளோ கருணை, கனிவு, இத்தனை தகுதிகளோட அந்த கருடன் வந்து வெளியே வரார். வெளியே வந்தவுடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மகன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறே சந்தோஷமாக மறுபடியும் இவளுக்கு சேவகம் செய்ய போகிறான். அப்போ இவர் கேட்குறாரு, ஆமாம்மா இப்போ தான் நான் பிறந்திருக்கேன், என்ன கூட கவனிக்காமல் நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி உங்கள் பெரியம்மாவுக்கு நான் அடிமையாக இருக்கேன், பெரியம்மாவுக்கும் பெரியம்மா பசங்களுக்கும் நான் அடிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அவங்களுக்கு சேவகம் செய்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி போகிறேன், அப்படி போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அப்போ இவர் ஏன் நீ அடிமையாக இருக்க அப்படின்னோடனே இந்த கதையை சொல்கிறா. இந்த மாதிரி நடந்தது, இதனால் நான் அடிமையாக இருக்கேன். உங்கள் அண்ணன் வந்து எனக்கு சாபம் கொடுத்தான், அருணன், அதனால் நான் வந்து இந்த மாதிரி அடிமையாக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ அண்ணன் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அண்ணன் வந்து இந்த மாதிரி ஆகாயத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கான், அவனால் நிற்க முடியாது, நடக்க முடியாது, அதனால் ஆகாயத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கான் அப்படின்னோடனே கருடன் என்ன செய்கிறாரு, சரி இவங்க 2 பேருக்கும் நான் ஒரு விடிவு செய்கிறேன், இதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பேச்சுவார்த்தை. யார் கூட? இந்த கருநாகங்களோட தம்பிகள், அண்ணன்கள். அவங்களும் அண்ணன்கள் தானே, இவர் இப்போ தானே பிறந்தார். அண்ணன்களோடையும் பெரியம்மாவோடையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன். நீங்கள் எதுக்காக எங்கள் அம்மாவை வந்து அடிமையாக வச்சுருக்கீங்க, எங்கள் அம்மாவை நீங்கள் அடிமை தலையிலேருந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன கொடுத்தா எங்கள் அம்மாவை நீ அடிமை வாழ்க்கையிலேருந்து விடுவிப்ப அப்படின்னு சொல்லி கருடன் கேட்குறாரு. அப்போது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணும்போது, அப்போது கத்ரு என்ன சொல்கிறா, உங்களுக்கு வந்து அழிவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா தேவலோகத்தில் இருக்கிற அமிர்தத்தை சாப்பிட்டா யாருக்கும் மரணம் கிடையாது, அதனால் அந்த அமிர்தத்தை கேட்போம், இவன் இவ்வளோ பலசாலியாக இருக்கான்ல, அதை கொண்டு வர முடியுதான்னு பார்ப்போம், கொண்டு வந்தால் நமக்கு சந்தோஷம், நமக்கு அதுக்கப்புறம் மரணம் இல்லாத வாழ்க்கை கிடைக்கும். ஒருவேளை கொண்டு வர்றேன்னா எப்பவும் போல் வினதா நமக்கு அடிமையாகவே இருப்பா, கூட சேர்த்து இவனையும் நம்ம அடிமையாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவெடுத்து கருடன்கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து அந்த அமிர்த கலசம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன், கொண்டு வந்து கொடுத்தா உங்கள் அம்மாவை நாங்கள் வந்து அடிமை தலையிலேருந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒருவேளை நீ கொண்டு வரலன்னா நீயும் எனக்கு அடிமையாயிடணும் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. சரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பறந்து போக ஆரம்பிக்கிறார். போகிற வழியில் தன்னுடைய அண்ணனை சந்திக்கிறார், அருணனை. ஏன் இப்படி தேவையில்லாமல் சுற்றிட்டு இருக்க, சரி நீ வா நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சூரிய பகவானை போய் சந்திக்கிறாங்க. 2 பேரும் அண்ணனும் தம்பியும் போய் சந்தித்து சூரிய பகவான் கிட்ட நீங்கள் அருணனை வந்து உங்களுடைய தேரோட்டியாக சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவரும் சூரியனும் சரி, அந்த நேரத்தில் அவருக்கு தேரோட்டி தேவைப்பட்டுச்சு, சரி சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் போய் தேரில் உட்கார்றாரு. சூரியன் ஏறி தேரில் உட்காந்தா அவருடைய அனல் வந்து இவரால் தாங்க முடியல அருணனால். அவர் சொல்கிறார், இவ்வளோ அனலோடு இருந்தால் நான் எப்படி உட்காந்து உங்களை குதிரைகளை ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லும்போது சூரியன் என்ன சொல்கிறார், சரி நீ இருக்கிற இடத்துல என்னுடைய அனல் வந்து உன்னை எதுவும் செய்யாது, நீ தாங்குற அளவுக்கு அனல் மட்டும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சூரியன் அவருக்கு சொல்கிறார். அப்போது இவர் அருணன் போய் உட்கார்ந்தோடனே அந்த இடத்துல மட்டும் அவர் எங்கெல்லாம் இருக்காரோ அந்த இடத்துல அவருடைய வெப்பம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதுதான் அருணோதயம்னு சொல்லுவாங்க. சூரியன் வந்து உதிக்கும் போது சூரியோதயம்னு சொல்கிறோம் இல்லையா, சூரியோதயத்துக்கு முன்னாடி வானத்தில் இப்போ கிழக்கு வானத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு கலரில் ஒரு அந்த வானம் தெரியும், செவ்வானம் தெரியும் இல்லையா, அந்த முதல்ல வந்து அருணன் தான் வரார், அதுதான் அருணோதயம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது தான் சூரியன் அவருக்கு பின்னாடி வருவார், அது வந்து சூரியோதயம்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த சிகப்பு கலர், அவர் செக்கச்செவந்து நிறம் அந்த அருணனுடைய நிறம்.
அவரை அங்கே வேலைக்கு வச்சுட்டு இவர் வந்து நேராக தேவலோகத்துக்கு போகிறார். தேவலோகத்தில் போய் அந்த தேவாமிர்தத்தை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போகிறார். இதை போகும்போது இந்திரன் பார்த்துட்டு இது மாதிரி தேவாமிர்தத்தை களவாடுறதுக்காக ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான், நாம் அவன் வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தயாராகிறாங்க. தேவர்கள் அத்தனை பேரும் அதை காப்பாற்றுறதுக்காக தயாராகும்போது இவர் போகிற வேகத்துக்கு ஒரு பெரிய இறக்கையோடு இருக்கார். அவ்வளோ பெரிய பலசாலி. அந்த இறக்கையை அசைச்சிக்கிட்டே அப்படி போகும்போது அந்த இறக்கையோட அசைவுனால ஏற்படுற காற்று இருக்குல்ல, அந்த காற்றுல வந்து யாராலையும் தாக்கு பிடிக்க முடியாமல் எல்லாரும் செதறி போய் விழுறாங்க. அவரை எதிர்த்து நிற்கிறது கூட யாராலையும் முடியல. எந்த தேவர்களாலையும் அவரை எதிர்த்து முடியல. இந்திரன் ஒரு பக்கம் போய் விழுறான், மற்ற தேவர்கள் அத்தனை பேரும் போய் ஆளுக்கு ஒரு பக்கம் செதறி போய் விழுறாங்க. இவரை தடுத்து நிறுத்துறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அவ்வளோ பெரிய பலசாலியாக கருடன் வந்து வேகமாக போகிறார். போகும்போது அந்த கரெக்டாக அந்த அமிர்த கலசத்துக்கு முன்னாடி ஒரு சக்கரம் ஒன்று அமைச்சிருக்காங்க. அந்த சக்கரம் வந்து சின்ன சின்ன பல் சக்கரம், அது அப்படியே சுருங்கும், அப்படியே விரியும். அந்த மாதிரி ஒரு சக்கரத்தினுடைய அமைப்பை வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அது உள்ளே யாராவது உள்ளே போனோம் அப்படியே நசிக்கிடும் உள்ளே வர்றவங்கள. அப்படி பல்கள் வந்து குத்தி அவங்கள கொன்னே போட்டுரும். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு சக்கரம் ஒன்று இருக்குது. அந்த சக்கரத்தில் முன்னாடி இவர் போய் நிற்கிறாரு. போனவர் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருந்தவர் தன்னை அப்படியே சின்னதாக சுருக்கிக்கிட்டு அந்த பற்சக்கரங்களுக்கு இடையில் போயிடுறாரு. உள்ளே போயிட்டு அந்த கலசத்தை கையில் எடுத்துட்டு வெளியே ரிட்டர்ன் வரும்போது அப்படியே பிரம்மாண்டமாக வெளியே வர்றாரு. அவர் வந்த அந்த பிரம்மாண்டத்துக்கு அந்த சக்கரம் அப்படியே செதறி போய் விழுது. இவர் அப்படியே வெளியே வந்து கொண்டு வந்து தன்னுடைய தம்பிகள் கிட்ட, தன்னுடைய அண்ணன்கள் கிட்ட அந்த அமிர்த கலசத்தை கொண்டு வந்து சேர்க்குறாரு. அப்போ கத்தூர் என்ன சொல்கிறாங்க, இருங்க நம்ம போய் முதல்ல குளிச்சுட்டு வந்து இந்த அமிர்தத்தை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் குளிக்கிறதுக்கு போகிறாங்க. இவர் அதுக்குள்ளே இவருடைய பராக்கிரமத்தை பாராட்டி தேவர்கள் எல்லாம் வராங்க, இவரை பாராட்டுறதுக்காக வராங்க. அதில் முதல்ல வர்ற ஆள் யார் கேட்டால் மகாவிஷ்ணு. அவர் தேவர்களுடைய தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் இல்லை, அவர் தான் முதல்ல வந்து பாராட்டுறதுக்காக இவருடைய பராக்கிரமத்தை பார்த்து, கருடனுடைய பராக்கிரமத்தை பார்த்து அவரை பாராட்டுறதுக்காக மொத்த தேவலோகமும் இறங்கி வராங்க. அப்போது யாருக்கும் தெரியாமல் இந்த இந்திரன் என்ன பண்ணுறான், அந்த அமிர்த கலசம் இவங்க வச்சுருந்தாங்கல்ல அதை அவன் திருடிக்கிட்டு போயிடுறான். அங்கே அது நடக்குது. இங்கே கூப்பிட்டு எல்லாரும் கருடனை வந்து அவ்வளோ பாராட்டுறாங்க. அப்போது மகாவிஷ்ணு வந்து கருடன் கிட்ட கேட்குறாரு, யாருமே வந்து இந்த தேவலோகத்துக்கு வந்து ஒரு இந்த அமிர்தத்தை எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது யாராக்குமே சாத்தியம் இல்லை. ஆனால் உனக்கு என்னால் நடந்தது, நீ அவ்வளோ பெரிய பலசாலியாக இருக்க, உன்னுடைய வீரத்தை வந்து நான் மிச்சிறேன், உனக்கு என்ன வேணும், வரம் வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போது கருடன் என்ன சொல்கிறாரு, எனக்கு வரலாம் எதுவும் வேண்டாம் கடவுளே, நான் என்னால் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும், என்னால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னா கேளுங்க, நான் அதை செய்கிறேன் அப்படின்னு கேட்குறான். எப்படி இருக்கு பாருங்களேன், வரம் கொடுக்குறேன்னு மகாவிஷ்ணு வந்து கேட்குறாரு, எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் உங்களுக்கு ஏதாவது செய்ய முடிஞ்சால் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். எவ்வளோ பெரிய அது எப்படி சொல்கிறதுனே எனக்கு வார்த்தைகளே இல்லை. அப்படி கேட்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகி மகாவிஷ்ணு, இன்னிலேருந்து நீ என்னுடைய வாகனமாக இரு அப்படின்னு சொல்லி வாகனமாக வச்சுக்கிறார். அப்போது இங்கே இந்த குளிக்க போனாங்கள்ல அண்ணன்கள் அத்தனை பேர், இந்த கருநாகங்கள், அவங்கெல்லாம் வந்து திரும்பி வந்து பார்த்தா அந்த அமிர்த கலசம் இல்லை. அவங்களுக்கெல்லாம் கோவம்னா கோவம், அப்படி ஒரு கோவம். அப்போ கருடன் கிட்ட வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா கருடன் வந்து மகாவிஷ்ணுக்கு வாகனமாக இருக்கார். மகாவிஷ்ணுவோட வாகனத்துக்கிட்ட யாராவது மோத முடியுமா? அதனால் அவங்க அந்த மனசில் ஆன பகையை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க அமைதியாக திரும்பி போயிடுறாங்க. அதே நேரத்தில் இந்த விடுதலையான விண்ணத்தாவை ஒன்றுமே பண்ண முடியல, இனிமேல் உனக்கு விடுதலை கொடுத்தாச்சு, இனிமேல் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அம்மாவோட விடுதலைக்காக அவ்வளோ பெரிய காரியங்கள் செஞ்சவர் தான் கருடன். அப்போது அதனால தான் கருடனுக்கும் இந்த நாகங்களுக்கும் எப்பவுமே ஜென்ம பகை, ரெண்டுக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது அப்படின்னு சொல்லி இந்த கதை வந்து அங்கே தான் முடியுது. கருடனுடைய கதை ரொம்ப, இந்த கதையை உங்களுக்கு சொன்னதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் அடுத்த கதையோட உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பபாய்.